அந்த பிளாக்ல விற்கிறது ஒழிஞ்சிருச்சு. இப்போ எல்லாரும் பயப்படுறாங்க. இந்த மாதிரி இந்த கஞ்சா, இந்த மாதிரி அந்த பாக்கு இதெல்லாம் ஓடலன்னுலாம் சொல்லல. விற்கிறவனுக்கு ஒரு பய உணர்வை ஏற்படுத்திட்டாரு. வித்தா நம்மளுக்கு தண்டனை இருக்கு அப்படின்ற மாதிரி. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஆட்சியிலுமே அது மாதிரி நடக்கல. இவர் வந்த ஆட்சியில இருந்து வந்தது பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்குறது பயப்படுறாங்க. அதாவது லஞ்சம்னா 10,000 20,000 ரூபாய் லஞ்சம் இல்ல, ₹1 லஞ்சம் வேணாலும் லஞ்சம் தான்ற மாதிரி. ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு லேடிஸ் கிட்ட காவலர் தான் யாரோ 300 ஜிபே வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிடுச்சு. இப்ப இது என்ன ஒரு பய உணர்வை ஏற்படுத்துனா, லஞ்சம் வாங்குறது தப்பு. இந்தியன் படத்துல சொன்ன மாதிரி லஞ்சம் வாங்குறது தப்பு, லஞ்சம் கொடுக்கறது தப்புன்ற மாதிரி. லஞ்சம் வாங்குறது மட்டும் கிடையாது, லஞ்சம் யார் கொடுக்குறாங்களோ தெரிஞ்சு அவங்களையும் போட்டு அரெஸ்ட் பண்ணணும். இது திமுகவும் வாங்கிட்டு தான் இருந்துச்சு, ஏடிஎம்கே வாங்கிட்டு தான் இருந்துச்சு. நான் விஜய் மகான் அப்படி யோகின்லாம் சொல்ல வரல. இவ்வளவு விஷயங்கள் விஜய் ஆட்சியில நடந்திருக்கு. அவர் இந்த ஒரு 20 நாள் ஒரு 30 நாள்ல அவரால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யறாரு. மக்களை தொட்டாங்கன்னா முதலமைச்சர் ரியாக்ட் பண்ணுவாருன்றது இப்போ ஓரளவுக்கு வெளிவட்டமா தெரியுது. நம்ம உண்மையை சொல்ல போனா நான் விஜய்க்கெல்லாம் ஓட்டு போடல, சீரியஸாவே சொல்றேன். நான் போட்டது சீமானுக்கு தான் ஓட்டு போட்டேன். மற்ற கட்சிகளுக்கு தோணல, நம்மளுக்கு மாற்றம் கண்ணால தெரியுது. என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இந்த 717 ஒயின் ஷாப்பை ஃபர்ஸ்ட் மூணாரு பாத்தீங்களா, அதுவே மிகப்பெரிய ஒரு இதுதான். ஏன்னா இவ்வளவு நாளா கிட்டத்தட்ட 20 வருஷம் போராடுறான், 15 வருஷம் போராடுறான்னு நிறைய பேர் சொல்றாங்க. இந்த அவங்க லேடிஸ்க்கு இருக்கிறவங்க ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க அதை மனசார சொல்றாங்க. அந்த விஷயம் இல்லைன்னா அந்த லஞ்ச விஷயத்துல இப்போ காலையில எல்லாருமே குடிச்சிட்டு ஆடக்கூடிய சூழ்நிலையில அந்த காலையில அந்த பிளாக்ல விற்கிறது ஒழிஞ்சிருச்சு. இப்போ எல்லாரும் பயப்படுறாங்க. இந்த மாதிரி இந்த கஞ்சா, இந்த மாதிரி அந்த பாக்கு இதெல்லாம் ஓடலன்னுலாம் சொல்லல. விற்கிறவனுக்கு ஒரு பய உணர்வை ஏற்படுத்திட்டாரு. வித்தா நம்மளுக்கு தண்டனை இருக்கு அப்படின்ற மாதிரி. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஆட்சியிலுமே அது மாதிரி நடக்கல. காலையில நம்ம கிளம்பி வரும்போதுலேயே கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் 20 பேர் ஒரு ஒயின் ஷாப் முன்னாடி நிற்பாங்க, கம்பல்சரி குடிப்பாங்க. அந்த மாதிரி இப்ப எங்கேயுமே பார்க்க முடியறது கிடையாது. இவர் வந்த ஆட்சியில இருந்து பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்குறது பயப்படுறாங்க. அதாவது லஞ்சம்னா 10,000 20,000 ரூபாய் லஞ்சம் இல்ல, ₹1 லஞ்சம் வேணாலும் லஞ்சம் தான்ற மாதிரி. ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு லேடிஸ் கிட்ட காவலர் தான் யாரோ 300 ஜிபே வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிடுச்சு. இப்ப இது என்ன ஒரு பய உணர்வை ஏற்படுத்துனா, லஞ்சம் வாங்குறது தப்பு. இந்தியன் படத்துல சொன்ன மாதிரி லஞ்சம் வாங்குறது தப்பு, லஞ்சம் கொடுக்கறது தப்புன்ற மாதிரி. லஞ்சம் வாங்குறது மட்டும் கிடையாது, லஞ்சம் யார் கொடுக்குறாங்களோ தெரிஞ்சு அவங்களையும் போட்டு அரெஸ்ட் பண்ணணும். ஏன்னா லஞ்சம் வாங்காத இருக்கிறவங்க கூட இவங்க லஞ்சம் வாங்க வச்சிருவாங்க. நம்ம மக்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு இப்பதான் ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. எல்லாருக்கும் பயந்துகிட்டு இது ஒரு ரேஷன் கார்டு வாங்கணும்னா நம்ம லஞ்சம் கொடுக்கணும், போயிட்டு ஒரு விஓ ஆபீஸ்ல போனா அதுக்கு ஒரு கையெழுத்துக்கு ஒரு லஞ்சம் லாவண்யம் இல்லாத எதுவுமே இல்ல. இப்போ ஒரு பில்டிங் கட்டினா அதுக்கு காசுன்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சாங்க. இப்ப அதையும் குறைச்சிட்டாரு. அது சதுரடிக்கு இவ்வளவு அமௌண்ட்னு. இது திமுகவும் வாங்கிட்டு தான் இருந்துச்சு, ஏடிஎம்கே வாங்கிட்டு தான் இருந்துச்சு. நான் விஜய் மகான் அப்படி யோகின்லாம் சொல்ல வரல. இவ்வளவு விஷயங்கள் விஜய் ஆட்சியில நடந்திருக்கு. அவர் இந்த ஒரு 20 நாள் ஒரு 30 நாள்ல அவரால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யறாரு. ஏன்னா யாருக்கும் ஒரு பயப்படல. இந்த விஷயம் பண்ணா பேக் ஃபயர் ஆகும்னு அவருக்குமே தெரியும். தெரிஞ்சு ஒரு சில விஷயங்கள்ல அவர் கரெக்டா அவரால் என்ன செய்ய முடியுமோ, அது என்ன வாக்குறுதி கொடுத்தாரோ அதுக்கு மீறி தான் செஞ்சிருக்காரு. பரவாயில்ல, பார்க்கலாம், வரவேற்கலாம். இந்த ஒரு 20 நாள் அவர் ஆட்சி செய்யறது நல்லா தான் இருக்கு. மெயின் இந்த லஞ்ச விஷயம் என்னால மக்கள் கொஞ்சம் இருக்காங்க. ஒருத்தவங்க மக்களை ஒரு மனுஷனா மதிக்கிறது மாடா மதிக்கிற மாதிரி நடத்திட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் ஒரு பெரிய பெரிய அதிகாரிகளா சீ போ வா அப்படின்ற மாதிரி பேசுறத போயிட்டு ஓரளவுக்கு மக்களை மதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மக்களை தொட்டாங்கன்னா முதலமைச்சர் ரியாக்ட் பண்ணுவாருன்றது இப்போ ஓரளவுக்கு வெளிவட்டமா தெரியுது. நம்ம உண்மையை சொல்ல போனா நான் விஜய்க்கெல்லாம் ஓட்டு போடல, சீரியஸாவே சொல்றேன். நான் போட்டது சீமானுக்கு தான் ஓட்டு போட்டேன். ஏன்னா நம்மளுடைய சித்தாந்தம் வேற, தமிழ் தேசியம். அதை விஜய் அவர் சொன்னார் இல்லைன்னா, நம்ம விஜய் பிடிக்காமலாம் கிடையாது. நம்மளுக்கு அப்பதுல இருந்து தமிழ் தேசியம், ஒரு உயிர் நேயம் அப்படின்ற மாதிரி நம்மளோட சீமானை பிடிச்சி நம்ம சீமானுக்கு ஓட்டு போட்டோம். இப்ப சும்மா நான் விஜய்க்கு ஓட்டு போட்டேன், நான் விசிலுக்கு தான் ஓட்டு போட்டேன், விஜய் தான் எங்க தலைவர்லாம் நான் சொல்ல வரல. ஆனா இப்ப அவர் செய்யறது நம்மளுக்கு நான் உண்மையா இருக்கேன். நான் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன்னு எனக்கு பேர் வாங்க தெரியும், ஸ்கோர் பண்ண தெரியும். எனக்கு இப்ப கூட சீமானை பிடிக்கும், சீமானை பிடிக்காதுன்னு கிடையாது. அவர் தேவையில்லாத சில லூட் சாக்கெல்லாம் பண்ணாம இருந்தாரா, அவரும் விஜய் கூட கை கோத்திருந்தா. இப்ப யாரோ முகம் பேர் தெரியாதவங்க எல்லாம் ஒரு தொகுதிகளை ஜெயிக்கும் போதுல அவர் தமிழ் தேசியம் பேசுறாரு, நல்ல விஷயங்கள்லாம் நல்ல கருத்துக்கெல்லாம் பகிர்றாரு. அவர் வந்திருந்தாருன்னா விஜய்க்கு இன்னும் ஒரு பேக் போனா கூட இருந்திருக்கலாம். அவர் ஒரு மைண்ட் செட் நம்ம சொல்ல விரும்பல. அதனால விஜயோட ஆட்சி திருப்திகரமா தான் இருக்கு. இவர் இன்னும் என்ன போக்கஸ் பண்ணன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இப்ப நடைபாதை வியாபாரம் பண்றோம். நடைபாதை வியாபாரிகள் இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நடைபாதை வியாபாரிகளுக்குன்னு சில விஷயங்கள்லாம் பண்றாங்க, கார்டு எல்லாம் கொடுத்தாங்க. இப்ப முதல்வர் விஜய் வந்திருக்காரு. நடைபாதை வியாபாரின்றது மிகப்பெரிய அமைப்பு. அது கிட்டத்தட்ட பிரதமரே நிறைய கார்டெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு லோன்லாம் ப்ரொவைட் பண்றாரு. என்னுடைய கருத்து, ஒரு நடைபாதை வியாபாரியா நான் விஜய்க்கு வைக்க வேண்டிய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நடைபாதை வியாபாரம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. அவங்களுக்கும் நம்ம நடைபாதை வியாபாரிங்க செய்யறது சரியில்லாம் சொல்ல வரல. அவங்களுக்கு ஒரு ஒழுங்குமுறையில படுத்தி அவங்களுக்கு நல்லதோ கெட்டதோ அவங்களுக்கான ஒரு விஷயங்களை
ஒரு விஷயங்களை நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கலாம். இல்ல தவறு இல்லைங்க மாமா. சரி போயிட்டு வாங்கம்மா. அதாவது வந்து அவங்களுக்கான ஒரு நல்ல விஷயங்களை வந்து அவர் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ ஒரு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான ஒரு விஷயங்கள் அவர் பண்ணலாம். என்ன விஷயம்னா ஒருத்தங்களும் நிறைய கிடைக்குது, அவரால் எதுவும் பண்ண முடியாது. இப்போ நான் ஒரு கருத்து சொன்னாதான் இப்போ நடைபாதை வரவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு. நம்ம காலகாலமா நடைபாதை வியாபாரம் தான் பண்றோம். இப்போ நம்மளைங்க போறது வர்றது. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அதிகாரியை நம்மள ஒரு மரியாதை நடத்துறாங்க. முதல்ல வந்து அந்த ஒரு மரியாதைன்றது வந்து இருந்து இல்ல. அதுதான் உண்மையை சொல்ல போனா அதுதான். இப்போ வந்து நாங்க வந்து நம்ம விஜய் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறது கிடையாது. லஞ்சம் ஒழிஞ்சிருச்சுன்னு முதல்ல பிரச்சனை முடிஞ்சிருச்சுல்ல. எந்த ஒரு அதிகாரியும் லஞ்சத்துக்கு தான் ஆசைப்படுவான். இப்போ நம்ம எதனா ஒண்ணுனா விஜய் கிட்ட சொல்லிடுவோன்ற ஒரு பய உணர்வு வந்துருச்சுல்ல. விஜய் கிட்டன்னு கிடையாது, நம்ம டைரக்டா கம்ப்ளைண்ட் பண்ணலான்ற ஒரு உணர்வு வந்துருச்சுல. அதுவே வந்து நல்ல விஷயம் தான். இவர் இன்னும் சில விஷயங்கள்லாம் இந்த மாதிரி நடைபாதையில் இருக்கிறவங்க, சில பேர் குடிசை பகுதியில் இருக்கிறவங்க, சில பேர் அடிப்படை தேவைகள் ஏற்படுத்த இருக்கிறவங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு விஜய் உதவி செஞ்சாருன்னா நல்லா இருக்கும். நடைபாதை வியாபாரிக்கு அங்கீகாரம் இருந்தா போதும். எங்களுக்கு வந்து கடை கட்டி கொடுக்கணும், எங்களுக்கு வந்து இது பண்ணணும்ன்ற மாதிரிலாம் கிடையாது. எங்களே ஒரு மனிதர்களா மதிக்கலாம். கிட்டத்தட்ட நம்ம இந்த மார்க்கெட் தொடங்கல இருந்து இந்த இடத்துல நம்ம வியாபாரம் பண்றோம். நேற்று இன்னைக்கு இந்த இடத்துல வியாபாரம் பண்ணல, பண்றோம். எங்களுக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்களை போட்டு, எங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் அமைச்சு, எங்களையும் ஒரு மனுஷங்களா மதிச்சு எங்களுக்கும் ஒரு இது பண்ணலாம். ஆனா இது வரைக்கும் நான் மறுபடியும் சொல்றேன், நான் விஜய்க்கு வந்து ஓட்டு போடல. ஆனா அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு, எனக்கு ஓட்டு போடாதவங்களுக்கும் சேர்த்து தான் நான் வந்து அரசியல் பண்றேன்னு அவர் சொல்லிட்டாரு. விஜய் பிடிக்காம நான் ஓட்டு போடலன்னு சொல்ல வரல. அவருடைய கொள்கைகள் நம்மளுக்கு தெரியல. அவர் என்ன செய்வார், ஏது போவார்ன்ற நம்ம செய்யல. நம்மளுக்கு தமிழ் தேசியம் பிடிக்கும். தமிழை பத்தி விஷயங்களோ இல்ல உயிர்நயத்தை பத்தி விஷயங்களோ நம்ம பண்ணோம். அதுக்காக நம்ம சீமானுக்கு ஓட்டு போட்டோம், தவறு கிடையாது. ஆனா இதே மாதிரி விஜய் இன்னும் நல்லா செஞ்சாருன்னா அடுத்தடுத்துல அதுக்கு அடுத்து வர எல்லா டைம்லயும் விஜய் தான் செய்யும். விஜய் வந்து ஒரு சில விஷயங்கள் அந்த மது ஒழிப்பை இன்னும் கொஞ்சம் தீவிரமா எடுக்கலாம். மதுவால எவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது. இந்த போதை விஷயத்தை இன்னும் கொஞ்சம் தீவிரமா எடுக்கலாம். போதை விஷயத்தை எவ்வளவுதான் கட்டுப்படுத்தினாலும் அது மறுபடியும் அது வெளியே வந்துட்டே தான் இருக்கு. பாருங்க எத்தனை பேர் வெட்டிட்டு செத்துட்டு இருக்காங்க. அது விஜய் பொறுப்பு கிடையாது. அங்கங்க இரட்டை கொலைகள் நடக்குது, அங்கங்க சிறுமிகள் பாலியல் படுத்தப்படுறாங்க. அது விஜய் வந்து பொறுப்பாக முடியாது. இருந்தாலுமே வந்து அந்த தண்டனைகள் வந்து இப்போ ஒரு தூக்கு தண்டனை அப்படின்ற போது கொடுக்கும் போதுல அடுத்தடுத்து அந்த தண்டனைகளை வந்து நம்ம அதிகப்படுத்தும் போதுல என்ன ஆகுதுன்னா அது குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். தெரியாம பண்றவங்க தான் இங்க அதிகம். இந்த தண்டனை இப்ப நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. அதை வந்து பகிரங்கமா அறிவிக்கணும். இப்ப நம்ம வந்து ஒரு வாழைப்பழம் வைக்கிறோன்னா ஒரு கவர் போட்டு தான் நம்ம கொடுக்குறோம். அந்த கவர் வந்து பிளாஸ்டிக் வந்து தயாரிக்கிறவனை தடை பண்றதை விட்டுட்டு போட்டு கொடுக்குற நம்மள வந்து தடை பண்றது வந்து எந்த விதத்துல நியாயம்? விஜய்க்கு இது பொறுப்பு கிடையாது. ஆனா இதுவும் ஒரு பாயிண்ட் தான். இப்போ வந்து வியாபாரத்துக்கு வராங்கன்னா அப்போ வந்து ஒரு அறிவிப்பு வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து அறிவிக்கணும். இது மாதிரி ஒரு மார்க்கெட்டுக்கு நம்ம வரனா ஒரு கட்டப்பையோ ஒரு துணிப்பையோ எடுத்துட்டு வாங்க. நம்ம வந்து ஒரு இப்போ வந்து ஒரு இயற்கைக்காக நான் சார்ந்திருக்கிறோம். இந்த பிளாஸ்டிக்னால வந்து மாடுகள் சாப்பிடுது, நிறைய வந்து மனுஷனுக்குமே பிரச்சனைகள் வருது. அந்த பிளாஸ்டிக்கை ஒழிக்கிறதுக்கு மக்கள் இடத்துல ஒரு முன்னெடுப்பு வந்து விஜய் பண்ணலாம். இது தவறு கிடையாது இல்ல. ஒரு பிளாஸ்டிக்கை ஒழிக்கிறதுக்கு வீட்டுல இருந்து கட்டப்பை எடுத்துட்டு வருது ஒரு பிரச்சனை கிடையாதுல்ல. ஒருத்தர் கட்டப்பை எடுத்துட்டு வந்துட்டா வேலை முடிஞ்சதுல. ஒரு 10 பிளாஸ்டிக் அவர் தடுக்குதுல. அப்ப 100 பேர் கட்டப்பை எடுத்துனா 1000 பேர் எடுத்துட்டு வந்தா 1,00,000. பிளாஸ்டிக்கோட பயன்பாடு குறையும். பிளாஸ்டிக் இல்லாம வாழ முடியாது. ஆனா பிளாஸ்டிக்கை குறைச்சு வாழலாம்ல. அதனால வந்து விஜய் வந்து இது ஒரு விஷயமா வந்து நம்ம மக்கள்கிட்ட தெரிவிக்கலாம். பிளாஸ்டிக் நீ தடை பண்ண தேவையில்ல. அந்த பிளாஸ்டிக் உற்பத்தி பண்றோம் எத்தனையோ குடும்பம் இருக்கும், எத்தனையோ குடும்பங்கள் வாழும். அதை நம்ம தவற சொல்லல. ஆனா பிளாஸ்டிக்கை குறைச்சிக்கலாம். என்ன சொல்றேன், வீட்டுல இருந்து வரவங்க கிட்ட முதல்வர்ன்ற ஒரு அறிக்கை மாதிரியே கூட விட்டு போலாம். பிளாஸ்டிக்கை நம்ம வந்துட்டோம், நம்ம வந்து இயற்கைக்கு வந்து நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணி நம்ம வரோம். அப்ப நம்ம என்ன பண்ணோம், பிளாஸ்டிக்கை தடுக்கணும். தாய்மார்கிட்ட அன்பா அண்ணன் விஜய் சொல்றேன், என் தாய், எங்க அக்கா, எங்க அண்ணன், எங்க தம்பி எல்லாத்தையுமே நான் சொல்றேன், நீங்க பிளாஸ்டிக்கை தவிர்க்கிறதுக்கு ஒரு கட்டப்பை எடுத்துட்டு வரலாம், ஒரு மஞ்சப்பை எடுத்துட்டு வரலாம். தம்பி நம்ம அண்ணன் சொல்றதை கேளுங்கன்னு அவர் சொன்னார்னா இது நடக்கும். இதனால வந்து நம்ம சமூகத்துக்கும் ஒரு மாற்றம் உருவாகும். இது ஒரு சின்ன கருத்தா இருந்தாலுமே இது வந்து ஏத்துக்கூடிய ஒரு கருத்து தான். இதனால வந்து வியாபாரிகளுக்கும் ஒரு இது குறையும். நம்மளுக்கு ஒரு செலவு குறையும் போதுல ஒரு 100 ரூபாய் விற்கிற சீப்பா நம்ம ஒரு 90 ரூபான்னு கொடுக்கலாம். ஆனா பிளாஸ்டிக் கவரால ஒரு 10 ரூபாய் அதிகமாகுது. மக்களுக்கும் ஒரு விலை குறையும், அவங்களுக்கும் ஒரு நன்மை ஏற்படும். என்னை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க யார் சொல்றாங்க, எதிர்கட்சி சொல்றாங்க, எனக்கு வந்து ஸ்டாலின் மேலேயும் கோவம் கிடையாது, எனக்கு எடப்பாடி மேலேயும் கோவம் கிடையாது, யார் மேலேயும் நம்மளுக்கு கோவம் கிடையாது. அவங்க ஆட்சியில நிர்வாகத்தை கவனிக்காம விட்டதை விஜய் இப்ப கவனிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவங்களும் அதை கவனிச்சிருந்தாங்களா அவங்களுக்கும் ஓட்டு போட்டிருப்பாங்க மக்கள். இருந்தாலும் இவர் நடத்துற அரசியல் இதே மாதிரியே நடத்தினாருன்னா அடுத்த வாட்டி விஜய் வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு. இதை தெரிஞ்சுட்டு எதிர்கட்சியா இருக்கிற நம்ம ஸ்டாலின் சார் என்ன பண்ணலான்னு கேட்டா, விஜய்க்கு ஊக்கத்தை கொடுக்கலாம். விஜய் நீங்க பண்ணுங்க, நாங்க வரலான்றதுக்காக தவற நினைச்சுக்காதீங்க, எங்க சைட்ல இருந்து உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு, நாங்க ஏதோ தவற சுட்டி காட்டுவோம், அதை நீங்க திருத்திங்கன்னு அவங்களும் ஒரு ஆரோக்கியமான அரசியலை பண்ணா இது 2 பேருக்குமே நல்ல விஷயமா முடியும். தூண்டுதல் வந்து திமுக இருக்கிறதுக்கா இருந்தாலும் இல்லனால விஜய்க்கு அதை பத்தியான கவலைகள் இருக்க தேவை கிடையாது. ஏதாவது வந்துட்டு ஒருத்தவங்க தோத்தவங்களுக்கு வந்து ஜெயிச்சவங்க மேல ஜெலுசு இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து தோத்துருக்காங்க. அவங்க அந்த தோத்ததுக்கான விஷயத்த மட்டும் தான் அனலைஸ் பண்ணணுமே கண்டி விஜய் வந்துட்டாரு, விஜய் தான் நம்ம ஓட்டை பிரிச்சுட்டாருன்னு விஜய் மேல கோவப்படுறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. விஜய் முதல்ல சொல்லிட்டாரு, நான் வர மக்களுக்கான அரசியல் பண்றா இருந்தாலும் நினைச்சிருந்தானா 200 கோடி ரூபாய் படத்திலேயே வாங்கி நடிச்சுட்டு இருந்தாலும் போயிட்டு இருக்கலாம். அவன் அந்த ஆள் இந்த உள்ள வந்திருக்காருன்னா அந்த ஆள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மக்களுக்கு சேவை செய்யணுன்றதுக்கோசரம் தான் வந்திருக்காரு. நம்மளும் விஜய் ஒரு சின்ன விஷயமா தான் நம்ம நினைச்சிட்டோம். இப்போ வந்து ஆளுமை செலுத்தும் போதுல தான் அவருக்கு மக்கள் இவ்வளவு ஓட்டு போடும் போதுல உண்மையை சொல்ல போனா எங்க வீட்டுல 42 ஓட்டு,
நான் ஒருத்த மட்டும் தான் சீமானுக்கு ஓட்டு போட்டிருக்கேன். எங்க வீட்டுல எல்லாருமே விஜய்க்கு தான் போறேன். அது அவங்களோட சுய கருத்து. அவங்க நீங்க போடுங்கன்னா போடு, தவறு கிடையாது. என்னுடைய மனநிலை வேற, அவங்களுடைய மனநிலை வேற. அப்போ வந்து மக்கள் எல்லாருமே வந்து ஒரு வெற்றிடம் இருந்திருக்கு. இவரும் செய்யறது ஆட்சி சரியில்லை, அவரும் ஆட்சி சரியில்லைன்னு போதுல விஜய் சரியான நேரத்தில் சரியான இது கொடுத்துருக்காரு. அறிக்கைகள் எல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை சார். இது வந்து கேஸ் கொடுக்கறது இல்ல வந்து இது கொடுக்குறது, மக்கள் அதை எதிர்பார்க்கல. மக்கள் வந்து பெண்களை வந்து கண்ணியமா நடத்தணும், பெண்களுக்கான அந்த அந்த என்ன சொல்றது, பெண்களுக்கு வந்து அந்த இது இருக்கணும், பாதுகாப்பு கம்பல்சரி இருக்கணும். அதே மாதிரி வந்து இந்த போதை கலாச்சாரம் ஒழியணும், சரிங்களா, அந்த லஞ்ச கலாச்சாரம் ஒழியணும். இது வந்து விஜய் வந்து கண்டிப்பா இந்த மூணுமே முன்னே எடுத்துட்டாரு. அதை முன்ன ஒரு அடி தான் எடுத்து வச்சிருக்காரு. இதை மேலும் மேலும் இதுல கவனம் செலுத்தும் போதுல என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, இது மூணை ஒழிச்சிட்டாலே வந்து கம்பல்சரி நாடு சுபிச்சமா இருக்கு. மற்ற எதுவுமே தேவை கிடையாதுங்க. லஞ்சம், போதை, அதுக்கப்புறமேட்டு இந்த பெண்கள் பாதுகாப்பு, இதை எந்த ஒரு அரசு கொடுக்குதோ அந்த அரசு நிரந்தரமா இருக்கும். மக்களை மேனிபுலேட் பண்ணனா மக்கள் அவ்வளவு முட்டாளா? அப்ப உங்களுக்கு போன வாட்டிலாம் ஓட்டு போட்டு மக்களை மேனிபுலேட் பண்ணி நீங்க ஓட்டு வாங்கினீங்களா? மேனிபுலேட் பண்ணி சொல்லுங்க. அவங்க வந்துட்டு வந்து மேனிபுலேட் பண்ணி அந்த மக்களை யாராலும் மாத்த முடியாது. மக்கள் வந்து எப்பயுமே ரெண்டு பக்கம் சைட்ல வந்துட்டு தாக்கம் இருந்துச்சு. தாக்கம் இருந்து இவங்க வந்துட்டு என்ன சொல்றது, இவங்க மேல வந்து இருக்கிற கோவத்தை வந்து எப்படி காட்டுறதுன்னு தெரியாம இருந்துச்சு. விஜய் வந்தாரு, அது விஜய் கிட்ட வந்துட்டு சொல்லிட்டு அவரை விஜய் வச்சு இவங்க ரெண்டு பேரும் சம்பவத்தை கதம் பண்ணிட்டாங்க. இது ரூட் மாஃபியாலாம் ஒண்ணுமே கிடையாது. அப்பத்துல இருந்தே ஒரு ஆய்வு சொல்லியாச்சு, விஜய் தான் அதிகபட்சமா வருவாருன்றத சொல்லியாச்சு. இவங்க அதை பொருட்படுத்தல. காசு கொடுத்தா மக்கள் மாறிடுவாங்க, முன்னாடியே நம்ம லஞ்சம் கொடுக்க கூடாதுன்னு ஒரு 5000 ரூபாய் முதலே போட்டாங்க. அது லஞ்சம்னு தெரியாம போட்டாங்க. அது ரூட் மாஃபியா பண்ணிலாம் ஜெயிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. இவங்க ரெண்டு பேரும் மேல இருந்த கோவம் தாங்க. இவர் பண்ணது சரியில்லை, அவங்க பண்ணது சரியில்லை. முதல்ல இதுக்கு சரியான ஆள் யார் வருவாங்கன்னா, இவர் பண்ணாலும் அது சரி கிடையாது, அவர் பிஜேபியில போய் சேர்ந்துட்டாரு, அவர் மேலேயும் கோவத்துல இருக்காங்க. இப்ப நடுவுல வந்து ஒருத்தர் நம்மளுக்கு வந்து என்ன ஒண்ணு சொன்னா, அவர் சொன்ன ஒரு அறிக்கையுமே வந்து மக்களுக்கு நல்லது செய்யற மாதிரி தான் அறிக்கை. அதை சொன்ன அறிக்கையை வந்து மக்கள் அறிக்கையை ஒரு பக்கம், விஜய்ன்ற ஒரு ஆளுமை, விஜய் எல்லாருக்குமே பிடிக்கும், அதை வந்து ஓட்டா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அதான் விஷயம். இந்த ஒரு நபர் இல்லைன்னா ஜெயிச்சிருப்போம்னா சாட்டை துறைமுருகன் தான். அவர் வந்துட்டு இல்ல தவறு கிடையாதுங்க. அவர் வந்து பேசுறது நியாயமான விஷயமா இருந்தாலும் அவர் வந்து இவர் நியாயமானவர்ன்ற மாதிரி மத்தவங்க எல்லாம் தவறானவன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணவே கூடாது. என்னைக்குமே தவறுன்றது ரெண்டு பக்கமும் இருக்கு. அதாவது சாட்டை துறைமுருகன் பேசுறாரு, அவர்கிட்டயுமே தவறு இருக்கு, மக்கள்கிட்டயுமே தவறு இருக்கு. மக்கள் ஓட்டு போட்டாங்க, விஜய் வர வச்சிட்டாங்கன்னா மக்களுக்கு நீ தலைவணங்குறல, மக்கள் உனக்கு ஏன் ஓட்டு போடலன்றத நீ யோசிக்கணும்ல. ஒருத்தனை பிளேம் பண்ணி வர்ற ஓட்டு அது ஓட்டே கிடையாது. முதல்ல விஜய் வந்து தவறானவரே இருந்தாலும் தவறா சித்தரிச்சு ஏன் அந்த ஓட்டை வாங்குற, நீ என்ன செய்ய போறன்னு கேட்டு அந்த ஓட்டை வாங்கலாம்ல. என்னைக்குமே இப்போ வந்து சீமான் பேசும் போதுல வந்து விஜய் வந்து பேசுறது, விஜய் அந்த கொள்கையை தான் அவர் விமர்சிச்சிருப்பாரு, விஜய் விமர்சிக்கல. இவர் என்னமோ வாட் ப்ரோ கேன் ப்ரோ, இவர் என்னமோ மீடியால இவர் தான் ஆளுமை மாரியும் இவர் பேசுறது வந்துட்டு உணர்வோட பேசுறதுன்றது வேற, வெறுப்போட பேசுறதுன்றது வேற. இவர் வெறுப்பு தனத்தை பேசுறது, உணர்வோட பேசல, ஒரு தமிழ் உணர்வா பேசல. விஜயை மட்டும் அவரை கலாய்க்கல, யார் பேசினாலும் அவங்களை கலாய்க்கிறதுன்றது ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விஷயத்த பண்ண வந்தோம், நம்மளால அதை பண்ண முடியல. மக்கள் இன்னொருத்தர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க, அவங்கள நம்ம சப்போர்ட் பண்ணணும். விஜய்க்கு நம்ம வந்து சொல்லி தரணும், அவன் சின்ன பையனாக கூட இருக்கட்டும், அவருக்கு நம்மளால முடிஞ்சது சொல்லி தரணும். ஐயா நீங்க வந்துட்டீங்க, எங்களுடைய கருத்தை தான் நீங்களும் சொல்லியிருக்கீங்க, எல்லா உயிருக்கும் ஒப்பன்ற மாதிரி நீங்க சொல்லியிருக்கீங்க, எங்களுடைய கருத்தை நாங்க சொல்றோம், அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நீங்க வந்து கெஞ்சலாம் தேவை கிடையாது. ஒரு அறிக்கை மாரி சொல்லலாம். ஒரு சாதாரண மனுஷன் சொல்றதே விஜய் எடுத்து செய்யும் போதுல நீங்க சொன்னா செய்ய மாட்டாரா? அவரும் அந்த சொல்ல தமிழ் தேசியன்ற ஒரு விஷயத்தை அவரும் எடுத்துட்டாருல, கையில எடுத்துட்டாருல. அவர் திராவிடத்தை விட்டுருங்க, திராவிடன்னா என்னன்னு தெரியாம அவர் கையில எடுத்துட்டாரு. அவர் தெரியாம கூட இருக்கட்டும், அவருக்கு திராவிடன் என்ன தெரியாம கூட போகட்டும். நீங்க தமிழ் தேசியத்தை அவருக்கு சொல்லி தரலாம்ல, திராவிடத்தை பத்தி சொல்லி தர தேவையில்ல. தமிழ் தேசியத்தை அவர் கையில எடுத்திருக்காருல, தமிழ் தேசியம் என்னன்னு அவருக்கு புரிய வைக்கலாம்ல. அவருக்கு புரிய வைக்கலான்றது கிடையாது, அவருக்கு புரியுற வகைகளை சொல்லலாம். தம்பி உங்களை வந்து மக்கள், இத்தனை கோடி மக்கள் வந்து உங்களை நம்பி இருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு அவங்களுக்கு புரியுற வகையிலும் நாங்க எங்களால முடிஞ்ச விஷயத்தை உங்களை சொல்றோம். நான் என்ன சொல்ல, ஸ்டாலினையும் சரி, எடப்பாடியும் சரி, நம்ம அண்ணன் சீமானையும் சரி, ஒருத்தனை வந்து ஒரு மக்கள் வந்து தலைவனா ஏத்துட்டாங்கன்னா அந்த தலைவனுக்கு தலை வணங்கணும். ரைட்டா? அதுக்கு அடிமையா போகணுன்றது அவசியம் கிடையாது. அவனை வந்து நம்ம வந்து ஒரு பையன் தெரியாம வந்திருக்கான், அந்த பையன் தெரிஞ்சு வந்திருக்கான், தெரியாம வர விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை அவனுக்கு சொல்லி தரணும். அதை விட்டுட்டு அவனை பிளேம் பண்ணி ரூட் மாஃபியா பண்ணி வந்துட்டான். அதுக்கப்புறமேட்டு அவங்கள இது பண்ணிட்டான், இவங்க அது பண்ணிட்டான். யாரையும் யாரையும் ஏமாத்த முடியாது. உன்னை நம்பி வந்து ஓட்டு போட்டாங்க, நீ அவனுக்கு சரியா செய்யல. அவங்கள நம்பி ஓட்டு போட்டாங்க, அவங்க சரியா செய்யல. இப்ப புதுசா ஒருத்தனை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. இவரும் வந்து வருங்காலங்களை பார்ப்போம். இவர் அதே மாதிரி வந்து வந்து டிஎம்கே வந்த புதுசுலயும் நம்ம உதயநிதி போனாரு, சேப்பாக்கத்துல போயிட்டு அந்த காவா தண்ணி எல்லாம் குடிச்சாரு, போனாரு வந்தாரு, அது நல்லா தான் இருந்தது. அதே மாதிரி இந்த பழமும் புளிக்கு, இந்த பாலும் புளிக்கின்ற மாதிரி இவருடைய நடைமுறைகள் மக்களுக்கு வந்து சலிப்பு தட்டலாம். சலிப்பு தட்டா அவர் விஜய் வந்து தவறான வழியிலையும் போகலாம். அதாவது வந்து இந்த ஒரு 20 நாள் 30 நாள் ஆச்சு வந்து மக்களுக்கு திருப்திகரமா இருக்கு. அவர் எடுத்த முடிவுகள் வந்துட்டு, அதாவது ஒரு அரசியல் அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து அதே மாதிரி ஒரு போலீஸா இருக்கட்டும், ஒரு ஹையர் அபிஷியலா இருக்கட்டும், மக்கள்கிட்ட நடந்துக்கிற விதங்கள் வந்து ஓரளவுக்கு பணிவா ஆயிருக்கு. மக்கள்கிட்ட வந்து அவங்க நடந்துக்கிற விஷயங்கள் ஒரு விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு.
இந்த ஒரு லாக்அப் டெத்து அது மாதிரிலாம் இதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. அவர் சொன்ன விஷயங்கள் அப்படி 2 பேரும் தீர்வை விசாரிக்கணும் போன வரணும்ன்றது வந்து ஏத்துக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஆதவர்ஜனை போயிட்டு நம்ம குழந்தைங்ககிட்ட போய் ஷூ வாங்கி கொடுக்கலாம்னா அது வந்து ஒரு ஹார்ட் டச் பண்ற மாதிரி இருக்கு. அது வந்து அவர் நடிச்சா பொய்யா நடிச்சா கூட அதை ஹார்ட் டச் பண்ற மாதிரி இருக்கு. அதனால வந்து இந்த ஆட்சி வந்து இதே போல தொடர்ந்தா மக்கள் வந்து அடுத்த வாட்டி விஜய் கம்பல்சரி உட்கார வைப்பாங்க. இந்த வாட்டி விஜய் செய்யறது வந்துட்டு நல்லா இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், நான் விஜய்க்கு ஓட்டு போடல, சீமானுக்கு தான் ஓட்டு போட்டேன். ஆனா விஜயோட ஆட்சி எனக்கு பிடிச்சிருக்கு, சந்தோஷம்.